Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see about one shot video, okay? So இந்த one shot videoல என்னன்னா electrostatics கவர் பண்ண போறோம். So இது வந்து நமக்கு 4 பார்ட்டா இருக்கு. So part 1, part 2, part 3, part 4 அப்படினு சொல்லி பிரிச்சிருக்கேன் நான். part A ல வந்து நமக்கு வந்து part 1 ல எலக்ட்ரிக் சார்ஜ்ல இருந்து electric field lines uniform field வரைக்கும் கவர் பண்றோம். part 2 ல வந்து electric flux and field due to plane sheet, line charge, non-conducting and spherical spheres கவர் பண்ணுறோம். ஓகே, காஸ் லாவும் பார்ட் 2ல் தான் கவர் ஆகுது. பார்ட் 3ல் வந்து டைபோல் பற்றி எல்லா விஷயங்களும் பார்ட் 3ல் இருக்குது. அதாவது ஆக்சியல், ஈக்குவட்டோரியல், ஜென்ரல் பாயிண்ட் ஆர் தீட்டா இது எல்லாமே டைபோல் பற்றி தேர்ட் பார்ட்லேயும். ஃபோர்த் பார்ட்டில் டைபோலோட எண்டான டார்க் ஆன் அ டைபோல் டியூ டு kept in a uniform field, அப்புறம் potential energy and work done to rotate the dipole, இது எல்லாமே என்னது பார்ட் 4ல இருக்கு. ஓகே, ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to discuss about electric dipole பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, electric dipole. ஸோ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் வந்து எலக்ட்ரிக் டைபோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் நீட், சிபிஎஸ்சி அண்ட் சமச்சீர் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து எலக்ட்ரிக் டைபோல். இன்றைக்கி வந்து நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்னன்றதை முதல்ல பார்க்கலாம். ஸோ எதை வந்து எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்றதை we will see. அதாவது two equal and opposite charges, ஒன்று வந்து மைனஸ் க்யூன்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னொன்று ப்ளஸ் க்யூ. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் separated by a very small distance will constitute a electric dipole. ரெண்டு சார்ஜ் ஈக்குவல் மேக்னிடியூட் பட் டிஃப்ரெண்ட் polarity, ஒன்று பாசிட்டிவ்னா இன்னொன்று நெகட்டிவ், they need to be separated by a very small distance, we call it as electric dipole. நான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்மை வந்து நான் என்ன கூப்பிட போகிறேன் அப்படின்னா 2L அப்படின்னு கூப்பிட்றேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மைனஸ் க்யூக்கும் ப்ளஸ் க்யூக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2L அப்படின்னு கூப்பிட்றேன். சென்டர் இந்த பாயிண்ட்டை தான் நான் வந்து ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் சென்டர் ஆஃப் த டைபோல். ஸோ two equal and opposite charges separated two equal and opposite charges separated by very small distance is called electric dipole. இதுதான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இது வந்து சென்டர் ஆஃப் த டைபோல் வந்து நம்மளுக்கு 0.2. ஓகே, அதில் டவுட் இல்லை. இப்போது இந்த டைபோலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு குவான்டிட்டி சொல்ல போகிறான். ஓகே, ஸோ இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பென் இல்லையா? இந்த பெண்ணுக்கு நம்ம என்ன அசோசியேட்டடாக ஒன்று சொல்கிறோம், மாஸ்ன்னு சொல்கிறோமா? இந்த பெண்ணுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு டைபோலுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டைபோல் ஸ்ட்ரென்த், அதாவது டைபோல் மொமெண்ட் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ண போகிறோம். அதாவது டைபோல் மொமெண்ட் இதை வந்து ஸ்மால் p ஆல் டினோட் பண்ணுறான். ஸ்மால் p வெக்டாரால் இஸ் டினோட்டிங் த டைபோல் மொமெண்ட். ஓகே, இந்த டைபோல் மொமெண்ட் எதை சொல்ல வருது அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். The strength of electric dipole. Strength of electric dipole is measured using dipole moment. இந்த டைபோல் மூமெண்ட் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டைபோல் மூமெண்ட்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இப்போ பி வெக்டார் தான் எதை குறிக்குதான், ஒரு டைபோல்னு நான் இப்போ சொல்கிறேன்னா அதோட ஸ்ட்ரென்த் இஸ் டிட்டர்மைன் பை திஸ் டைபோல் மூமெண்ட். ஒரு டைபோலுக்குன்னு கண்டிப்பாக அதுக்கு அசோசியேட்டட் ஒரு டைபோல் மூமெண்ட் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ
இந்த dipole moment நான் எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படினா it's a vector quantity, right? I can write it as magnitude into direction, correct? So magnitude of dipole I will call it as P. Okay, இது எதை மீன் பண்ணுது? dipole moment ஓட magnitude என்னன்னு பார்த்தீங்கன்னா magnitude of one of the charge, ஏதாவது ஒரு charge ஓட magnitude minus q plus q அதோட magnitude into the distance between them. What is the distance between them? 2l. So magnitude of charge into distance between them, அதாவது q into 2l, we call it as dipole moment. q into 2l is called as dipole moment. இப்போ magnitude of இது வந்து என்னது? magnitude of dipole, magnitude of p vector, dipole moment, small, it is denoted by the letter small p. Okay, capital P கிடையாது. சரி, direction இருக்கும் இல்லையா? So direction is denoted by p cap. Its direction is from direction of p vector is from minus q to plus q. So direction of p vector is from minus q to plus q. Okay va? So its direction from minus q to plus q. So இதிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? dipole moment ஓட இப்போ நான் for example this is minus q, this is plus q, they need to be separated by a very small distance, not very large distance. நீங்கள் ரொம்ப பெரிய distance எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் separated by a small distance. பட் இதோட direction எப்படி இருக்கும் நம்மளுக்கு? dipole moment ஓட direction minus q to plus q. ஓகே, dipole moment ஓட strength எதை பேஸ் பண்ணுது? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது magnitude is equal to charge into the distance between them 2l. So distance between the charge minus q and plus q increase ஆச்சுனாலோ இல்லை q ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ நம்ம என்ன சொல்லலாம்? dipole moment ஓட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத we can see. சார்ஜ்னாலும் சரி இல்லை distance between them increase ஆனாலும் we call that as a dipole moment. Okay, right. சரி, இப்போது நம்மளுக்கு டைபோல்ஸ்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. சரி, அதாவது in nature molecules are classified as polar molecule and non-polar molecule அப்படின்னு நம்மளால பிரிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா? கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்கள்ல மாலிகுல்ஸு, அந்த மாலிகுல்ஸை வந்து நம்மளால் பிரிக்க முடியும். லைக் போலார் மாலிகுல் அண்ட் நான் போலார் மாலிகுல், போலார் மாலிகுல் அண்ட் நான் போலார் மாலிகுல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் டாக் அபவுட் போலார் மாலிகுல். இந்த போலார் மாலிகுல் ஏன் இங்கே டைபோல் மூமெண்ட்டில் பேசுகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே see for example in some molecules, அதாவது இங்கே போலார் மாலிகுலில் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் and negative charge. Center of positive and negative charge coincides. Lie at same place னு கூட சொல்லலாம். Center of positive and negative charge lie at the same place. அதாவது என்னன்னா, for example if you take a CO2 molecule,
CO2 அதுக்கப்புறம் நீங்கள் CH4 இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இங்கே என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல இருக்குமா. ஸோ இதுக்கா இப்போ நம்ம ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த பாண்ட் ஸ்ட்ரக்சர் ரைட் ஃபார் வந்து CO2க்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் ஹேவிங் நெட் பாசிட்டிவ் சார்ஜ், இட் இஸ் ஹேவிங் எ நெட் நெகட்டிவ், திஸ் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். இப்போ என்னென்னா பாயிண்ட்டு, ஸோ அந்த ஆக்சிஜனுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் 2 சைட் இருக்குது. அதோட சென்டர் 2 நெகட்டிவ் சார்ஜஸோட சென்டராக நம்ம ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் கார்பனுக்கு வந்து நெட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா ஸோ அதோட சென்டர் ரெண்டுமே கோயின்சைட் ஆகுது. அப்போ என்னென்னா டைபோல் மூமெண்ட் இங்கே கிடையாது. ஓகே, ஸோ இங்கே வந்து நோ நெட் டைபோல் மூமெண்ட், நோ நெட் டைபோல் மூமெண்ட் இங்கே. ஓகே, சிமிலர்லாம் CH4லையும் அப்படி தான். ஸோ சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறனால நம்மளுக்கு வந்து செப்பரேஷன் கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே இதுக்கு மேலே இருக்குது. அப்போ டைபோல் நம்மளுக்கு க்ரியேட் ஆகலை. டைபோல்ன்றது எப்போ க்ரியேட் ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஞ்சம் தள்ளி இருக்கணும், ஈக்குவல் மேக்னிடியூடில் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தால் வி கால் இட் அஸ் டைபோல். பட் இங்கே வந்து ஒரே இடத்துல கோயின்சைட் ஆகுது, நெட் டைபோல் மூமெண்ட் இங்கே கிடையாது. ஓகே, ஸோ தெர் இஸ் டைபோல் மூமெண்ட் இஸ் 0 ரைட்டா. ஆனால் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அதுக்குன்னு டைபோல் மூமெண்ட் கிடையாது. ஓகே, அதனால் இந்த மாலிகுல்ஸ்க்கு பேர் என்னது, நான் போலார் மாலிகுல். ஐ எம் சாரி ஃபார் தட். இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், நான் போலார் மாலிகுல்ஸ். ஸோ சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு ஒரே இடத்துல கோயின்சைட் ஆகிறதுனால வி கால் இட் அஸ் அ நான் போலார் மாலிகுல். இதே போலார் மாலிகுல்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் and negative charges, center of positive and negative charges does not coincide. So there is a net dipole moment is created. So there is a net dipole moment is always present. So இந்த மாலிகுலுக்குன்னு என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு டைபோல் மூமெண்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ இதை வந்து என்னது, have permanent dipole moment. Permanent dipole moment. கரெக்டா? ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா H2O is a very good example. H2O is a polar molecule. அதுக்குன்னு டைபோல் மூமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து என்னது அப்படின்னா H2O மாலிகுலோட பாண்ட் இது. ஸோ இது நம்ம CO2 பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இங்கே H2Oக்கு என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு H, this is H ரைட்டா. இது வந்து நம்மளுக்கு ரெண்டு இதுலையுமே they are H and this is O. இந்த இடத்துல என்னென்னா ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுலோட ஆக்சிஜன் மாலிகுலோட சைஸ் இஸ் வெரி லார்ஜ். ஓகே, ஸோ there is some dipole moment is always present. இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், நேச்சுரலாக ஒரு டைபோல் மூமெண்ட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? ஸோ தெர் இஸ் அ நெட் டைபோல் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் அ போலார் மாலிகுல் ரைட்டா. ஓகே, ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நம்ம வந்து சில ப்ராப்ளம்ஸ் இப்போ எடுத்து பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம் ஹேஸ் 2 சார்ஜஸ் QA and QB.
So QA வந்து 2.5 into 10 power minus 7, இது minus 2.5 into 10 power minus 7. Located at points, two different points ல locate ஆயிருக்கு. What are the total charge and the electric dipole moment of the system அப்படின்னு சொல்லி கேட்குறான். So two charges QA and another one is QB. Okay, so ரெண்டு சார்ஜ்மே வேல்யூஸ் கொடுத்துட்டான். இதுக்கு வந்து plus 2.5, இது minus 2.5. So this is the negative one, minus 2.5 from minus 7 coulomb. இது வந்து நம்மளுக்கு என்னது plus 2.5. So dipoleக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது dipoleை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். QB is negative and QA is positive. So negative to positive நம்மளுக்கு என்ன இருக்கும், there will be a dipole moment will be present. So இது என்ன பொசிஷனில் இருக்குது, ஓகே சரி இது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா A 0,0 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சரி இந்த டைப்போலை ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பிளாட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து பிளாட் பண்ணுங்கள். திஸ் இஸ் Z ஆக்சிஸ், இதை நான் Yன்னு எடுத்துக்கிறேன், இது Xன்னு. சரி ஜென்ரலாக நம்ம என்ன எடுப்போம், X Y இது Zன்னு எடுப்போம் கரெக்டாக. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சேஞ்சுக்காக மாற்றி எடுத்திருக்கேன். பட் அதனால ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆகாது. நான் என்ன பண்ணுறேன், Z ஆக்சிஸ் இந்த இடத்துல இருக்குன்னு எடுத்துக்கிறேன். Z ஆக்சிஸில் நம்மளுக்கு பாயிண்ட் வந்து என்னது 0,0, X 0 Y 0, பட் Y இஸ் ப்ளஸ் 15. இது வந்து என்னது மைனஸ் 15 சென்டிமீட்டர். முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம், அப்போ அதை நம்ம மீட்டராக மாத்திரம் அதை மறந்துடக்கூடாது. SI யூனிட்டில் தான் we need to have the problem. ஸோ இங்கே டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும் எப்போவுமே, minus Q to plus Q. So minus Q to plus Q means this is the direction of dipole moment. Okay, so இப்போ டோட்டல் சார்ஜ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா டோட்டல் சார்ஜ் கேட்குறான். சரி ஒருத்தருக்கு சார்ஜ் என்னது QA, இன்னொருத்தருக்கு QB, ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா இதென்ன நெட் சார்ஜ். நெட் சார்ஜ் நம்மளுக்கு என்ன வரும் இங்கே ஆன்சரு, நெட் சார்ஜ் will be equal to 0. ஓகேவா. ஸோ இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் த சிஸ்டமோட எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் கேட்குறான். ஸோ நம்ம டைரெக்டாக சொல்லலாம் இல்லையா, P vector is equal to magnitude of charge CC, magnitude of dipole moment வந்து Q into distance between them. So what is the distance between them here, pi total distance என்னது minus 15 to plus 15 distance. நீங்கள் இது minus 15 அது plus 15 ஆட் பண்ணால் 0ன்னு சொல்லக்கூடாது. minus 15 to 0 வந்து 15 சென்டிமீட்டர் லென்த்து டிஸ்டன்ஸாக பார்க்கணும், மேக்னிடியூடாக பார்க்கணும். ஸோ டோட்டலாக இது எவ்வளோ 30 centimeter. So the answer will be what, magnitude of charge is 2.5 into 10 power minus 7, but இது வந்து 30 centimeter. You need to convert to what, centimeter. So answer என்ன வருது நம்மளுக்கு, so if you try to evaluate நம்மளுக்கு magnitude வந்து 7.5 into 10 power minus 8 coulomb meter அப்படின்னு எனக்கு ஆன்சர் வருது magnitude. ஆனால் you need to say the direction here. டைரக்ஷன் வந்து இது வந்து ப்ளஸ் கே கேப் டைரக்ஷன், ஏன்னா இது ப்ளஸ் Z, இது வந்து என்னது மைனஸ் Z இல்லையா. ஸோ திஸ் இஸ் மைனஸ் கே கேப் டைரக்ஷன். ஸோ பேசிக்காக என்னென்னா மைனஸ் Q இந்த இடத்துலேருந்து இந்த டைரக்ஷனை பார்த்துருக்கு. ஸோ நம்ம இந்த டைரக்ஷன் இப்போ என்ன சொல்லலாம், மேக்னிடியூட் இஸ் 7.5 இந்த 10 எந்த ஒரு வெக்டாரையும் மேக்னிடியூட் டைரக்ஷன் எழுதலாம் இல்லையா. மேக்னிடியூட் வந்து இது டைரக்ஷன் என்ன டைரக்ஷனில் இருக்குது, மைனஸ் கே கேப் டைரக்ஷனில் இருக்குது. So we can write as minus 7.5 into 10 power minus 8 coulomb into k cap. புரியுதா, this is the dipole one, right? So let's talk about another problem. சரி இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். பாஸ் த ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இது you can give a try. Anyway we will discuss the solution. Okay, சரி இதில் வந்து இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 3 point charges they have given, plus Q, minus 2Q, plus Q are situated at the particular points they have given. Plus Q minus 2Q
plus q. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸில் லையாக இருக்குது. They are asking us to find the magnitude and the direction of electric dipole moment vector of these charges assembly are என்ன அப்படின்னு கேட்குறோம். Magnitude and direction of electric dipole moment vector of this assembly, charge assembly என்ன அப்படின்னு கேட்குறோம். So plus q minus 2q plus q, they are situated at particular locations. சிம்பிளாக என்ன கேட்குறான், magnitude and இந்த பர்டிகுலர் சார்ஜ் அசம்பிளியோட டைபோல் மொமெண்ட்டோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை கேட்குறான். ஓகே, ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை சார்ஜ் இருக்குது, q மைனஸ் 2q அப்புறம் ப்ளஸ் q, கரெக்டாக? இந்த 3 சார்ஜஸ் இருக்குது. இந்த 3 சார்ஜஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்றதை ஐ வில் லெட் யூ நோ. ஸோ எக்ஸு, இந்த ஒய், இது நம்ம செட்டுன்னு எடுத்துக்கலாமா? இப்போ அவன் கொடுத்த பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணணும் இந்த ப்ராப்ளமை. ஸோ ப்ளஸ் க்யூன்ற சார்ஜ் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் க்யூ இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் எங்கே இருக்குது, 0A0. 0A0 எங்கே வருது, அதாவது என்ன கொடுத்துருக்கான்னா 0A0ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது வந்து எக்ஸு, இது ஒய், இது ஜெட்டு. ஸோ ஒய் வந்து உங்களுக்கு ஏல இருக்குது. ஓகே, this is plus q which is present here. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான், மைனஸ் q எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கான், 0 0 0. அப்போ அது எந்த இடம், here is the minus q, ரைட்டா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் எக்ஸ், ஏ, ஒய், ஜெட் எல்லாமே 0 0. ஓகே, ரைட். ஸோ இந்த பாயிண்டில் ஏ 0 0, இது 0A0. ஓகேவா? ரைட். ஸோ தீஸ் ஆர் த பொசிஷன்ஸ் இன் விச் த சார்ஜஸ் இஸ் பீன் லொக்கேட்டட். ஓகே, ரைட். இப்போ என்னென்னா மேக்னிடியூட் அண்ட் டைபோல் மொமெண்ட்டுக்கு சொல்லணும். ஓகே, சரி. இந்த ப்ராப்ளமை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு யோசிக்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்னா மைனஸ் q, அதாவது 2 ஈக்குவலும் ஆப்போசிட் சார்ஜஸ், ப்ளஸ் q மைனஸ் q சேர்ந்து 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் சேர்ந்து செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு டைபோலை ஃபார்ம் பண்ணும். ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் q இருக்குது, இன்னொன்று மைனஸ் 2qவில் இருக்குது. தே ஆர் ஈக்குவல் டிஃப்ரெண்ட் இன் மேக்னிடியூட், கரெக்டாக இல்லையா? அப்போது இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே ஒரு இடத்துல ப்ளஸ் q இருக்குது, இன்னொரு இடத்துல மைனஸ் 2q இருக்குது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மைனஸ் 2qன்னு இருக்குது இல்லையா, இந்த மைனஸ் 2qவில் எத்தனை q இருக்குது, மைனஸ் q மைனஸ் q, 2 மைனஸ் q இருக்குது, கரெக்டாக? இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த மைனஸ் 2qவை நான் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா, ப்ராப்ளமில் வந்து ஐ கேன் ரீப்ளேஸ் as what, மைனஸ் 2qவை மைனஸ் q மைனஸ் q, 2 மைனஸ் qவாக மாற்ற முடியும். அதே இடத்துல தான் இருக்குது, ஆனால் 2 மைனஸ் qவை நான் எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே வந்து 2 டைபோல் இருக்குது. இந்த சைடில் ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குது, ஐ எம் கோயிங் டு கால் இட் as P1 மைனஸ் q to ப்ளஸ் q. அதே மாதிரி இங்கே ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குது, மைனஸ் q to ப்ளஸ் q. புரியுதா ப்ராப்ளமு? இப்போ அவன் வந்து என்ன கேட்குறான், நெட் டைபோல் மூமெண்ட் கேட்குறான். சரி, இங்கே இந்த ப்ராப்ளம், இந்த சிஸ்டமுக்கு 2 டைபோல்ஸ் இருக்குப்பா. அவன் என்ன கேட்குறான் கொஸ்டினில், ஃபைண்ட் த டைரக்ஷன், மேக்னெட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மூமெண்ட் வெக்டார் அசம்பிளிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். ஸோ அதாவது 2 டைபோல் மூமெண்ட் இங்கே, திஸ் இஸ் P2 வெக்டார், இது P1 வெக்டார், கரெக்டாக? பட் தே ஆர் செப்பரேட்டட் பை அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து P1 வெக்டாரை நோட் பண்ணிக்கோங்க. P1 வெக்டார்ன்றது என்ன டைரக்ஷனில் இருக்குது, P1 வெக்டார் இஸ் இன் I cap டைரக்ஷன். P2 வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்குது, J cap டைரக்ஷனில் இருக்குது, கரெக்டாக?
see P2 in the direction, P1 in the direction. So இப்போ வந்து resultant dipole moment என்னவா இருக்கும்? What is the dipole moment? Net dipole moment என்னது நம்மளுக்கு? P1 vector plus P2 vector is nothing but the net dipole moment. அப்போ இதோட magnitude எப்படி கண்டுபிடிப்பீங்க? Magnitude of net dipole moment we can find as what? ரைட்டா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் மேக்னிடியூட்? இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? வாட் இஸ் P1? Q into what is Q into A தானே? இப்போ what is the distance between the dipole here? A. So Q into A whole square. So what answer you will get? QA. இதான் நம்மளோட net dipole moment. பட் டைரக்ஷனை நம்ம கரெக்டாக சொல்லணும். டைரக்ஷன் கரெக்டாக எப்படி இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். See, they are both perpendicular vectors equal in magnitude. டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது இந்த டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷன், ரெண்டும் perpendicular இருக்குது. இது P1, this is P2. ரெண்டுத்துக்கும் perpendicular-ஆ this is the direction, this is X, this is Y. புரியுதா? ரைட். இது என்ன பாயிண்ட்? A, A, 0. இந்த பாயிண்ட் கரெக்டு தானேப்பா? ஓகே, திஸ் இஸ் த டைரக்ஷன். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு பார்க்கலாம். நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து √2QA. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், தேர்டு ஒன், ஃபோர்த் ஒன் ஆல் ஆர் ஹேவிங் தட். பட் ஆனால் ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி வரும்? அலாங் த லைன் ஜாயினிங், அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா தே ஆர் ஷோயிங் எக்ஸ் அண்ட் ஒய். பட் இது ரிசல்டன்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் இல்லை, ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்குது. ஸோ எனிவே பி ஆப்ஷன் கிடையாது, ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. அதுலேயும் அலாங் த லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஆரிஜின்லேருந்து இந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்கிறான். லைன் ஜாயினிங் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் விச் இஸ் நத்திங் பட் திஸ் லைன். கரெக்டு தானேப்பா? இந்த லைன் என்னது? 0, 0, 0. அந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட் A, A, 0க்கும் உள்ளது. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, ஸோ ஓகேப்பா, இதுதான் டைபோல் பற்றிய பேசிக். இது நம்ம ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரிக் டைபோல் பற்றி we are going to see. எலக்ட்ரிக் டைபோலோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த எலக்ட்ரிக் டைபோலுக்குன்னு அசோசியேட்டடாக ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கும். அந்த டைபோல் மொமெண்ட்ன்றது ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் எலக்ட்ரிக் டைபோலை சொல்லும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோலோட ஃபீல்டு பற்றி we are going to see. ஓகே, on an axial line. ஓகே, அதுக்கடுத்து we talk about equatorial, அதுக்கப்புறம் r and theta difference. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆக்சியல் பார்க்குறோம், அப்புறம் ஈக்குவட்டோரியல். ஸோ பேசிக்காக டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மெயினாக 3 இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம டைபோலில் வந்து ஆக்சியல் டைபோலில் நம்மளுக்கு தெரியும் -q, திஸ் இஸ் +q. கரெக்டாக? த டைபோல் நீட் டு பி செப்பரேட்டட் பை அ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து டைபோலோட ஆக்சியல் லைன். ஓகே, டைபோலோட ஆக்சியல் லைன், திஸ் லைன் இஸ் கால்ட் அஸ், அதாவது லைன் ஜாயினிங் -q அண்ட் +q, இதுக்கு பேர் வந்து ஆக்சியல் லைன் சொல்லுவாங்க. டைபோலோட சென்டர் வந்து we call it as point O. ஓகே, இந்த சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த லைனுக்கு பேர் வந்து என்னது? ஈக்குவட்டோரியல் லைன். இட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவட்டோரியல் லைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன். இப்போ நம்மளோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, this is -q and +q சேர்ந்தது தானே இது டைபோல்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஆக்சியல் லைனில் ஏதாவது ஒரு லைனில் நம்மளுக்கு என்ன கேட்பான்? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏதோ ஒரு பாயிண்ட் Pன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் சம் பாயிண்ட் P. இது இந்த லைன் எங்கே இருக்குது? இது ஆக்சுவலி அந்த ஆக்சியல் லைனில் இருக்குது. கரெக்டாக? அப்போது ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் அன் ஆக்சியல் லைன் டியூ டு அ டைபோல் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P along the axial line. ஸோ அதுக்கப்புறம் சம்டைம் they will ask point P on the equatorial line. ஸோ ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்கக்கூடிய
ஃபீல்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் பி வச்சுருக்கேன். திஸ் பாயிண்ட் பி புரியுதா? ரைட். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்து ஈக்குவட்டோரியல் அண்ட் ஆக்சியல் பார்க்கணும். லெட்ஸ் கோ இன் டு த டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சியல் பார்க்கலாம், ஈக்குவட்டோரியல் பார்க்கலாம். லாஸ்ட்டாக we are going to see one more thing. ஸோ இது வந்து நம்மளோட நம்ம ஏற்கனவே போலார் கோஆர்டினேட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். போலார் கோஆர்டினேட்ஸ் இது நம்மளோட சென்டர் ஆஃப் த டைபோல். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆக்சியல்லையும் வேண்டாம், ஈக்குவட்டோரியலில் வேண்டாம், எனக்கு ரேண்டமாக எனக்கு வேறு ஏதோ ஒரு பாயிண்டில் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பாயிண்ட் பியில் எனக்கு வேணும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி எனக்கு வேணும் டியூ டு டைபோல் கேட்குறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இருந்து அங்கே ஒரு வெக்டார் வரைங்க, ஆரிஜின்லேருந்து. ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் ஆர். வெக்டாரில் சம் லென்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் கியூ, ப்ளஸ் கியூக்கும் பாயிண்ட் ஓவுக்கும் நடுவில் இந்த ஆங்கிள் பேர் வந்து தீட்டா. ஸோ பேசிக்காக உங்களுக்கு டைபோலில் 3 விதமாக எலக்ட்ரிக் ஃபீல்டில் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஆக்சியல், இன்னொன்று ஈக்குவட்டோரியல், அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ ஆர் அண்ட் தீட்டா ஆர் கால்ட் polar coordinates. Polar coordinates. இப்போ x, y, z are called what? Cartesian coordinates or Cartesian coordinates. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 3 கேஸில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து electric field on axial, electric field on equatorial, அப்புறம் electric field on general point r, theta. r, thetaன்றது அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபீல்டு என்னவாக இருக்கும். ஸோ இது 3மே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 1 by 1 போகலாம். ஃபஸ்ட்டு we are going for what? Axial. Axial line. ஓகே. ஸோ நல்லா கவனிங்க. this is my minus q, this is my plus q. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியலில். ஸோ ஆக்சியலில் வந்து மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ சார்ஜஸ் நம்ம வச்சுருக்கோம் ஆக்சியல் லைனில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட், இப்போ எனக்கு எந்த இடத்துல ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. ஓகே, ஸோ ப்ளஸ் கியூக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஐ ஹவ் கெப்ட் மை பாயிண்ட் பி. ஸோ பாயிண்ட் பியில் எனக்கு என்ன வேணும்னா, ஐ நீட் டு ஃபைண்ட் மை ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து என்னது? center of the dipole. நம்மளுக்கு center of the dipole நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, we know dipoles are separated by some distance. ஸோ அதோட டிஸ்டன்ஸை வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? 2l அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபார் calculation purpose 2lன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து l. ஸோ this is l. ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we need to find field at point P. okay, so see field at point P நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா, electric field will follow superposition principle. கரெக்டா? so EP vector is equal to E minus Q vector plus E plus Q vector. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் கியூ ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் கியூ, இது ரெண்டுத்தோட சம்மேஷனை நான் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தோன்னே சில பாயிண்ட்ஸ் யூ கேன் சே. ஸோ இப்போ மைனஸ் கியூ வந்து இந்த பாயிண்ட் பியில் எந்த டைரக்ஷனில் ஃபீல்டு தரும் அப்படின்னா, இட் வில் ட்ரை டு கிவ் அ ஃபீல்ட் அரவுண்ட் திஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் கிவன் பை மைனஸ் கியூ. அதே ப்ளஸ் கியூ சார்ஜ் வந்து மைனஸ் வந்து எப்பவுமே டுவர்ட்ஸ் பார்த்து ஃபீல்டு கொடுக்கும்பா, அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அவே ஃப்ரம் இட் வில் கிவ் த ஃபீல்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து என்னது? இ ப்ளஸ் கியூ, அது வந்து இ மைனஸ் கியூ. ஓகேவா? ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த ஃபீல்ட். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஸோ இதுலேருந்து இங்கே நம்மளுக்கு பார்த்தோன்னே சில விஷயம் தெரியுது என்னென்னா E வெக்டார் மைனஸ் கியூவோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, மைனஸ் நெகட்டிவ் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்துருக்கா. ஸோ ஐம் கோயிங் டு கிவ் I cap. அதே மாதிரி E plus Q is showing a direction of E minus Q, sorry, it is in plus I cap direction. ஓகேவா, இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், field at point P equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வரணும் ஆன்சரு, ஓகேப்பா. ஸோ இதில் வந்து ஐ கேப்பை காமனாக எடுத்திங்கன்னா யூ கேன் ரைட் திஸ் எக்ஸ்பிரஷன் as in this way. கரெக்டா, ரைட். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி, ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் நான் வந்து வெக்டார் இபி வெக்டார் இல்லையா இது. ஸோ நான் வந்து சம் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் டூ ஃபீல்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் காமனாக நான் என்ன இருக்கேன், ஐ கேப்பை மட்டும் வச்சுட்டு மிச்சம் ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர் இ ப்ளஸ் கியூவையும் இ மைனஸ் கியூவையும் இஃப் யூ ட்ரை டு சப்ஸ்டியூட் தென் மை ஒர்க் இஸ் டன். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் இ ப்ளஸ் கியூ. இங்கே இ ப்ளஸ் கியூன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இட்ஸ் நத்திங் பட் த மேக்னிடியூட் of the electric field. So எப்படி electric field ஓட magnitude சொல்கிறது, see இங்கே again another diagram I will put here. என்ன diagram அப்படின்னா this is minus q, this is plus q separated by a distance of 2l. இதான் நம்மளோட point P. ஸோ சென்டரில் இருந்து நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல போகிறேன்னா x டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல போகிறேன். இந்த டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு x இல்லையா, இது வந்து அகெயின் எல். ஓகே, இப்போ வந்து இ ப்ளஸ் கியூவோட காம்பினேஷன். ஸோ இ ப்ளஸ் கியூவோட ஆன்சர் என்ன வரும், இ ப்ளஸ் கியூவோடது, அதாவது இங்கேருந்து அந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸு. ஸோ கேக்யூ டிவைடட் பை what will be the distance, x minus l ன்னு சொல்லலாமா. ஸோ இந்த லென்த் வந்து x, உங்களுக்கு x minus l will give my this distance. இப்போ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, விச் ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலாவில் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு எப்போவுமே வருது இல்லையா, அதாவது கேக்யூ பை ஆர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அந்த ஆர்ன்றது எப்போவுமே வந்து சோர்ஸ்லேருந்து எந்த பாயிண்ட் நம்ம பேசுகிறோமோ அந்த பாயிண்ட்டோடது. ஓகே, இங்கே கேக்யூ பை x minus l வருதா, x minus l ஹோல் ஸ்கொயர். and the x minus l is the distance from the charge q to the point P, not from the origin. சென்டரில் இருந்து கிடையாது, இது சென்டரில் இருந்து நான் எடுக்கல, அந்த ப்ளஸ் க்யூலேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் க்யூ எப்படி எழுதலாம் நம்ம, ஸோ கேக்யூ டிவைடட் பை மேக்னிடியூட் தானே போட போகிறோம். ஸோ மைனஸ் ப்ளஸ்னால எனக்கு கவலை கிடையாது, மேக்னிடியூட். ஸோ மைனஸ் க்யூலேருந்து அந்த பாயிண்ட் பி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, மைனஸ் க்யூலேருந்து பாயிண்ட் பி, which is nothing but what, l plus x whole square. கரெக்டு தானே. இப்போ பேசிக்காக நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா இ ப்ளஸ் கியூவையும் இ மைனஸ் கியூ which are magnitudes. due to plus q and minus q. கரெக்டா, ஓகே குட். ஸோ இப்போ பாயிண்ட் பியில் நம்ம we are left with this expression. இதில் போய் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
I cap. கரெக்டா? ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதணும். இபி வெக்டார் இஸ் தேர். இந்த இபி வெக்டாரை காமனாக கேக்யூவை வெளில எடுத்துடலாமா? எடுத்ததுக்கப்புறம் இப்போ இங்கே கேன்றது என்னது? கே இஸ் நத்திங் பட் வாட்? 1/4 pi epsilon naught. ஸோ கேக்யூ வி ஆர் ஹேவிங். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் நான்? கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸ் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எல் whole square I cap. So cross multiply பண்ணுங்க, what you will get? So this is the expression we are having. இப்போ இது பண்ணோன்னா நம்மளுக்கு இதான் ஆன்சர் வரும். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா I will show you how it is coming. அதாவது நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னே எனக்கு என்ன வரும் அப்படின்னா சைடில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிராஸ் மல்டிப்ளை ஏன்னா எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு இது மாதிரி ஒரு டேர்ம் வரும். இதை நான் எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்? எனக்கு இதுமாதிரி வந்த டேர்மை எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா இப்படி எழுதலாமா? காமனாக ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் போடலாமா? இந்த காமனாக இருக்க ஸ்கொயரை நான் அடுத்து எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்? கரெக்டாக அதுதான் எழுதியிருக்கேன் நான். ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் திஸ் ஒன். ஸோ இன்ட்டு என்ன வரணும் நம்மளுக்கு? என்னவா வரணும்? இன்ட்டு ஐ கேப். சரி, இப்போ இதிலேருந்து ஃபைனல் ஆன்சர் எப்படி எடுக்கிறது? இதில் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஏன்னா இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். So you are left with KLX divided by x square minus L square I cap. So we are left with this one. கரெக்டா? ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து டைபோலுக்கு வந்து நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? டைபோலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2L. மைனஸ் கியூக்கும் ப்ளஸ் கியூக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 2L. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன எழுதலாம்? டைபோல் மூமெண்ட், மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் we know q is equal to q into 2L. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? டைபோல் மூமெண்ட்டை எப்படி உள்ளே கொண்டு வர்றது? k 2k யா, இது கரெக்டா? ஐ கேப்பு. இதில் அந்த டேர்ம் மட்டும் நான் பின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம் இல்லையா? டைபோல் மொமெண்ட் இன்ட்டு ஐ கேப். ஓகே, குட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டைபோல் மூமெண்ட் வந்து இப்படி ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, சரி, இங்கே ஆஸ் யூஷுவல் நீங்கள் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, சரி, இதில் நம்மளுக்கு டைபோலோட லென்த் என்னது? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா வி ஹவ் டிரைவ்ட். இந்த ஃபார்முலா ஒன்லி வி நீட் டு நோட். இதில் வந்து அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ண முடியும். அதாவது டைபோல் இப்போ நல்லா கவனிங்க, சென்டரில் இருந்து அந்த பாயிண்ட் பியோட டிஸ்டன்ஸ் என்னது? அந்த பாயிண்ட் பி, திஸ் இஸ் மைனஸ் கியூ, திஸ் இஸ் ஆரிஜின், திஸ் இஸ் ப்ளஸ் கியூ. பாயிண்ட் பி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? எக்ஸ் டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்கா? இப்போ என்ன சொல்கிறான்னா டைபோட லென்த் வந்து 2L, பட் அட் பாயிண்ட் பின்றது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா நம்ம படிக்கிறது வந்து ஒரு ஸ்மால் டைபோல் இல்லையா, செப்பரேட்டட் பை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ வெரி வெரி கிரேட்டர் தென் வாட்? 2L. எக்ஸோட வேல்யூ இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் 2L. அப்போ என்ன ஆகும்? நம்ம வந்து எல்லை வந்து எலிமினேட் பண்ணலாம். எல்லை வந்து நம்ம ஸ்மால்னு சொல்லி we can assume and we can eliminate. ஸோ EP vector is equal to அந்த டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, அந்த இதை I am going to eliminate that. எல்லை வந்து இக்னோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இக்னோர் பண்ணிங்கன்னா what you will get? ஸோ
x square whole square வரும். So x numeratorல ஒரு x இருக்கு, denominatorல ஒரு x இருக்கு. cancel ஆச்சுன்னா you will have x power 3. But this is a very very approximate formula, special case. இது வந்து special case. ஓகேவா? ரைட். ஸோ இதிலேருந்து நம்மளால் என்ன இங்கே வந்து 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், கேன்றது 1/4πε0, pன்றது டைபோல் மூமெண்ட். ஒரு டைபோலுக்கு 2p டைபோல் மூமெண்ட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து கம்பேரிங் வித் பாயிண்ட் சார்ஜ், கம்பேரிங் வித் ஃபீல்ட் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜோட ஃபீல்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது எப்படி இருக்கும்? பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இன் கேஸ் ஆஃப் டைபோல் நம்மளுக்கு என்ன வருது? ஆக்சியல் லைன். டைபோல் இன் கேஸ் ஆஃப் டைபோல் அலாங் ஆக்சியல் லைன், இதில் நம்மளுக்கு எப்படி வருது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட்? இங்கே நம்மளுக்கு ஐ கேப் வரணும். ஆல்சோ ஐ கேப் இஸ் ரிக்வயர்ட். இங்கே நம்ம என்ன சொல்லலாம்? இன் கேஸ் ஆஃப் டைபோல் ஆக்சியல் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x பவர் 3. x பவர் 3ல டிக்ரீஸ் ஆகுது, புரியுதா? ஸோ இது r² டிஃபரன்ஸ், இது வந்து x பவர் 3. ஓகே, ஈக்குவட்டோரியல் பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்றத we will see. ஓகே, ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஆக்சியல் பார்த்தோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு due to dipole on the equatorial line, okay. So basically this is our dipole, minus q, this is what, plus q. So ரெண்டுத்தையும் இது வந்து சென்டர். ஓகே, சென்டர் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய இந்த லைனை we call it as what, equatorial line. ஸோ இந்த லைனில் நம்ம என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் பியில் இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த ஃபீல்ட், ஓகே ரைட், இந்த பாயிண்ட் பியில் வந்து ஸோ திஸ் இஸ் த லைன் ஜாயினிங் பிட்வீன் தெம் அண்ட் திஸ் இஸ் அவர் சென்டர். ஸோ அட் பாயிண்ட் பி ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன தெரியும்? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இஸ் நத்திங் பட் வாட், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு மைனஸ் q சார்ஜ், electric field due to plus q charge. கரெக்டாக? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் தனியாக இண்டிபெண்ட்டாக ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டைரெக்டாக யூ கேன் டூ வாட், டைரெக்ட்லி யூ கேன் ஆட் டு ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே, ஸோ ரைட், இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்து இருக்கு இல்லையா, ஆரிஜினுக்கும் அந்த சென்டருக்கும் பாயிண்ட் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் 2l. இது வந்து l டிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுவும் என்னது l டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் இட் இஸ் தீட்டா. ஏன்னா சென்டரில் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பண்ணுறதுனால இது தீட்டாவாக இருந்துச்சுன்னா இதுவும் தீட்டாவாக தான் இருக்கணும், பை சிமெட்ரி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, சரி. இப்போ ஓபியோட டிஸ்டன்ஸ் என்னது? ஓபி we can call it as x, ரைட்டா? இப்போ ஃபீல்ட் அட் பாயிண்ட், ஓகே, சரி கவனிங்க, திஸ் இஸ் மைனஸ் q அண்ட் பாயிண்ட் p. மைனஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் எப்பவுமே ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணும்? இட் வில் கான்ட்ரிபியூட் ஃபீல்டு இன் த டைரக்ஷன் ஆஃப், it will contribute in the direction towards the charge. இதுதான் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆஃப் மைனஸ் q. கரெக்டா? திஸ் இஸ் த ஃபீல்ட் டைரக்ஷன் ஆஃப் மைனஸ் q. ப்ளஸ் q எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ப்ளஸ் q வந்து எப்பவுமே அவே ஃப்ரம் த ப்ளஸ் q சார்ஜ். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் q, இது வந்து மைனஸ் q. புரியுதா? இப்போ கேன் ஐ கால் திஸ் ஆங்கிள் as what?
இங்கே ஒரு லைன் ஹாரிசாண்டலாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இந்த ஆங்கிளை இப்போ இந்த ஆங்கிள் உங்களுக்கு வந்து தீட்டா அப்படின்னா வாட் அபவுட் திஸ் ஆங்கிள்? இது தீட்டானா இதுவும் என்னது நம்மளுக்கு? இதுவும் நம்மளுக்கு தீட்டா தான். புரியுதா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா கவனிங்க. இப்போ பாயிண்ட் பியை நான் வந்து கொஞ்சம் இந்த சைடில் எழுதுகிறேன். திஸ் இஸ் அவர் பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பியில் திஸ் இஸ் அ லைன். இந்த இதை வந்து ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் க்யூ. இந்த இடத்துல உள்ள ஆங்கிள் வந்து இந்த ஃபீல்டு வந்து E is equal to minus Q. இப்போ நம்ம என்ன இது என்ன பார்த்தோம் அப்படின்னா this angle is theta. இப்போ you tell me, இப்போ கவனிங்க, இங்கே இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜனை அப்படியே கட் பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ண மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து E plus Qனா இது E minus Q நம்மளுக்கு. இப்போது கவனிங்க, இந்த இடத்துல ஆங்கிள் தீட்டாவா? இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? This is 90 degree. So triangle this is theta means this is 90 minus theta. இது வந்து 90 minus theta. இது 90 minus theta னா இது என்ன இருக்கும்? again theta தானே, ஏன்னா இந்த ஆங்கிள் perpendicular, இது perpendicular, இது 90 minus theta னா இது theta. Okay, so we got this one. Okay, ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மேக்னிடியூடை கண்டுபிடிக்கலாம். மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ப்ளஸ் கியூ என்ன வரும்? அதாவது ப்ளஸ் கியூ வந்து இங்கே இருக்குது, இங்கேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு எவ்வளோ ஃபீல் தரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? பாயிண்ட் பிக்கும் ப்ளஸ் கியூக்கும் என்ன டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ பேசிக்கலாக கேக்யூ பை மேக்னிடியூடு தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த பாயிண்ட் என்னது இதென்ன இது? ஸோ அதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? கேக்யூ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். இப்போ இது மேக்னிடியூடு. வாட் அபவுட் த கேஸ் ஃபார் மைனஸ் கியூ? மைனஸ் கியூக்கு என்ன வரும்ன்றதை பார்க்கலாம். மேக்னிடியூடு தான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மைனஸ் கியூனாலும் இப்போ நீட் டு புட் மேக்னிடியூட். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் மைனஸ் கியூ அண்ட் ப்ளஸ் கியூ பாயிண்ட் பி என்னவாக இருக்கும்? திஸ் இஸ் எல், திஸ் இஸ் எக்ஸ். அப்போ இந்த லென்த் அகெயின் என்னவாக இருக்கும்? அதுவும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயராக தான் இருக்கும், ஹோல் ஸ்கொயர். ஸோ கேக்யூ மேக்னிடியூடு தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ ஆகிடுச்சு மேக்னிடியூடில். ஸோ ஃபைனலி வாட் வி காட்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். இப்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கியூ. இது ரெண்டும் சேமாக தானே இருக்குது. மேலே இருக்கிறத செக் பண்ணி பாருங்கள், இதையும் கீழே உள்ளதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தே ஆர் சேம். சரி, ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா நல்லா கவனிங்க, நான் வந்து காம்பனன்ஸாக இதை எழுத போகிறேன். என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து திஸ் இஸ் மை கோஆர்டினேட் சிஸ்டம், திஸ் இஸ் மை எக்ஸு, திஸ் இஸ் மை ஒய். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? காம்பனன்ஸாக எழுத போகிறேன் வெக்டார்ஸை. அதாவது இ ப்ளஸ் வெக்டார் இருக்கு இல்லையா, இது எப்படி காம்பனண்ட்டாக பிரித்து எழுதுவீங்க? யா, சி திஸ் இஸ் மை பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், திஸ் இஸ் பாசிட்டிவ் ஒய். இது ப்ளஸ் ஐ கேப், திஸ் இஸ் ப்ளஸ் ஜே கேப். இந்த டைரக்ஷன் மைனஸ் ஐ கேப், மைனஸ் ஜே கேப். ஸோ இ ப்ளஸ் கியூ ஐ வெக்டாரை நான் எப்படி எழுதலாம் பிரித்து? சரி, காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங்கில் வந்து டீட்டாக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த இது என்னவாக இருக்கணும்? காஸாக இருக்கணும். அதனால் நான் டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து எக்ஸா இது. ஸோ அதனால் டீட்டா போட்டிருக்கேன். இப்போ காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் தெரியலன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ரெசல்யூஷன், இதுக்கு பேர் வந்து ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவேன், அதை பற்றி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தெரியலன்னா அதை கற்றுக்கோங்க, இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இது நம்ம பிரித்தா என்ன வரும் நம்மளுக்கு? ஜே கேப். கரெக்டா?
So this is the expression we are getting. இப்போ நம்மளுக்கு field at the equatorial point எப்படி கண்டுபிடிப்பீங்க? It's a sum of both these two quantities. ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? என்னென்ன குவான்டிட்டிஸ்னால் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸ் போயிடும், சைனோட டேர்ம்ஸ் ரெண்டுமே போயிடும். நம்மளுக்கு என்ன இருக்கும்? ரிமைனிங் வந்து 2. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இதுவும் இதுவும் சேம்னு தெரியும்ல, ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ ஐ எம் ரைட்டிங் as சேம் திங். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு, இந்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்குது. பட் போத் இதுவும் இதுவும் ஈக்குவல் இல்லையா? ஸோ ஒரே தான் நான் போட்டேன் நான் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் ஐ எம் இயர். இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும்? இ ப்ளஸ் கியூவோட வேல்யூ தெரியும், கேக்யூ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். பட் வாட் அபவுட் காஸ் டீட்டா? காஸ் டீட்டா நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? காஸ் டீட்டா என்னவாக இருக்கும்? ஸோ இதானே நம்மளோட ட்ரையாங்கிள். திஸ் இஸ் அவர் எல், திஸ் இஸ் அவர் எக்ஸ், திஸ் இஸ் ரூட் ஆஃப் இது டீட்டா. So what is cos theta here? Opposite adjacent by hypotenuse, which is x square plus L square. So substitute பண்ணி பாருங்க எல்லாத்தையும், what you will get? So kq divided by x square plus L square into cos theta வை substitute பண்ணுறேன், whole power 1/2 I cap. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பவர் 3/2. கரெக்டாக? அதுபடி கீழே இருக்க டேர்மை நான் இப்போ எப்படி எழுதலாம்? மைனஸ் கேக்யூ. ஸோ ஐ கேப். சார் இப்போ இதில் பாயிண்ட் என்னென்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்குது? electric field at equatorial point is in minus I cap direction, that is negative x axis direction la irukku. புரியுதா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? மைனஸ் கேக்யூ பை வி காட் திஸ் எக்ஸ்பிரஷன். கரெக்டாக? இப்போ ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் கேஸ் இப்போ மேக்னிடியூட் ஆஃப் டைபோல். சரி, இதை நான் உங்களுக்கு இந்த இடத்துலன்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கவனிங்க, இது வந்து இ ப்ளஸ் கியூ, இது வந்து இ மைனஸ் கியூ. எந்த டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு டைரக்ஷன் ஆன்சராக வந்துச்சு? திஸ் இஸ் யுவர் இ வெக்டார் டைரக்ஷன். கரெக்டாக இல்லையா? ஏன்னா இ வெக்டார் தானே மைனஸ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் இ வெக்டார், தட் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டார் அட் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். சரி, இப்போ ஸ்பெஷல் கேஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா, when point x is very very greater than L, length of the dipole இருக்கு இல்லையா, அதோட இந்த x ஓட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தால் you can eliminate this L. ஓகே, அப்போ என்ன ஆகும்? E vector is equal to minus kq I cap divided by என்ன வரும் உங்களுக்கு ஆன்சரு? L ஸ்கொயர். இப்போ L ஸ்கொயரை நான் எலிமினேட் பண்ணேன்னா, L square வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? அப்ராக்சிமேட்லி இட்ஸ் வெரி ஸ்மால் கம்பேர் டு திஸ் ஒன். அப்போ என்ன ஆகும்? 3/2. ஸோ மைனஸ் கேக்யூ ஐ கேப் டிவைடட் பை எக்ஸ் பவர் 3ன்னு வரும். கரெக்டாக? இது வந்து ஃபீல்ட் அட், இப்போ இது என்ன ஃபீல்டு? இது ஈக்குவட்டோரியல். புரியுதா? ரைட், we will see one problem now. ஆக்சியலும் பார்த்துட்டோம், ஈக்குவட்டோரியலும் பார்த்துட்டோம். ஸோ இதிலேருந்து யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். 2 சார்ஜஸ் ப்ளஸ் ஆர், இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ண ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 2 charges plus or minus 5 mu c are placed at 5 mm apart.
determine the field. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். A point x on the axis of the dipole away from the center on the side of a positive charge. See, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு டைபோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஒன்று வந்து மேட் ஆஃப் -5 μc, அதாவது ரெண்டு equal and opposite charges வந்து separated by a distance of 5 mm கொடுத்துருக்காங்க, which is nothing but a dipole, right? Dipole movement எந்த டைரக்ஷன் இருக்கும்? -q to +q. இப்போ அதுக்கு இந்த ப்ராப்ளமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா? இப்போ இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இங்கே காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஒன்று எல் ஒன்று வரும் இல்லையா, எல் இஸ் பீன் லெஃப்ட், எல்லை நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரணும்? நம்மளுக்கு ஒரு 2 ஒன்று வரணும். ஸோ இப்படி வரணும் எக்ஸ்பிரஷன். ஓகே, சரி இங்கேயே அதை நோட் பண்ணிக்கோங்க. டைபோலை உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா டைபோல் மூமெண்ட்டை யூ கேன் ரைட் அஸ் வாட்? இப்போ டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல டைபோல் மூமெண்ட் இஸ் இன் +i cap டைரக்ஷன். இதானே டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன், லெஃப்ட் டு ரைட்டு தானே, +i cap டைரக்ஷன். ஸோ பேசிக்காக நம்மளோட டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது? p × i cap டைரக்ஷனில் இருக்குது. இங்கே p-யோட வேல்யூ என்னது? 2ql, கரெக்டா? ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் இந்த மொத்த டேர்மை நான் என்ன எழுதலாம்? பின்னு எழுதலாமா? k p வெக்டார் டிவைடட் பை, ஏன்னா ஐ கேப்பையும் சேர்த்துக்கிறேன் நான் அதில், இப்படி என்னால் எழுத முடியும். ஓகே, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் ரைட் லைக் திஸ் வே. இங்கே நான் டைபோல் மூமெண்ட்டை கொண்டு வந்தால் என்ன வரும்? kp வெக்டார் டிவைடட் பை x⁻3 வரும். பட் திஸ் இஸ் அன் அப்ராக்சிமேட் ஆன்சர், ரைட்? சரி, இந்த ப்ராப்ளமில் டைபோல் இஸ் ஹியர். டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இட் இஸ் இன் லெஃப்ட் டு ரைட். தே ஆர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹவு மச்? 5 mm. சென்டர்லேருந்து எவ்வளோ? சென்டர்லேருந்து பார்க்கும்போது இது 2.5 mm, இது 2.5 mm. சரி, இப்போ என்ன கேட்குறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் அன் ஈக்குவல் டு ஆக்சியல் லைன், அதாவது ஆக்சியல்னு கொடுக்கல, பட் அலாங் த ஆக்சிஸ், அதாவது பாயிண்ட் எக்ஸ் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் டைபோல். ஆக்சிஸ் ஆஃப் த டைபோல்னால் ஆக்சியல் லைன் தான் ஆக்சிஸ் ஆஃப் த டைபோல். இதான ஆக்சிஸ் ஆஃப் த டைபோல். பாசிட்டிவ் சார்ஜ் தானே, பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவே? அதாவது சென்டர் ஆஃப் த டைபோலில் இருந்து 10 cm தள்ளி இருக்கணும் அலாங் த பாசிட்டிவ் சார்ஜ் சைடு. பாசிட்டிவ் சார்ஜ் சைடில் 10 cm தள்ளி போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான், ரைட்? ஸோ இதான் ப்ராப்ளம். இது எப்படி பண்ணுறது? இதோ இருக்குது பாருங்கள். இதுக்கான ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான டயக்ராமையும் கொடுத்துருக்கான். -10 mm 10 cm இயர் சென்டரில் இருந்து இது. ஸோ வாட் வில் பி த வேல்யூ? டயக்ராமும் கொடுத்துட்டான் நம்மளுக்கு. இங்கே எல்லோட வேல்யூ என்னது? 2.5 mm. 10⁻³ எழுதலாமா? இது எல்லோட வேல்யூ நம்மளுக்கு, கரெக்டாக? வாட் அபவுட் எக்ஸ்? எக்ஸோட வேல்யூ என்னது? சென்டரில் இருந்து அந்த பாயிண்ட் பியோட டிஸ்டன்ஸ் என்னது? 10. கரெக்டாக இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுக்கான எக்ஸ்பிரஷனு. இப்போ how you will find the axial? see, இப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், டைபோலோட லென்த்தும் இந்த லென்த்தும் சேமாக டிஃப்ரெண்ட்டாக? 10 cm பெருசா இல்லை 5 mm பெருசா? why I am asking this is, நம்ம வந்து
அப்ராக்சிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா அக்யூரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா நான் அப்ராக்சிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அப்ராக்சிமேட் ஃபார்முலா ஏன் அப்படின்னா 2Lோட டிஸ்டன்ஸோட எக்ஸோட வேல்யூ என்னது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நான் அப்ராக்சிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா என்ன வரும் எனக்கு ஆக்சியல் லைனில் வாட் ஃபார்முலா இல்லை ஆக்சியலுக்கு மேக்னிடியூட் சொல்கிறேன் நான். மேக்னிடியூட் வந்து 4 இதான் ஃபார்முலா கரெக்டாக. see anytime you can find what p ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் then you can directly substitute. so dipole moment ஓட ஆன்சர் என்ன வருது q into 2l x ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு so substitute பண்ணால் ஆக்சியலுக்கு என்ன ஆன்சர் வரும் இப்போ டைரக்ஷன் எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு அவனே கொடுத்துட்டானே டைரக்ஷன் எப்படி இருக்குது நம்மளுக்கு இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. யூ நீட் டு ஃபைண்ட் இஎக்ஸ் அது ஆக்சியில் வந்து இஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இட் இஸ் ரேடியலி அவே ஃப்ரம் த சென்டர் ஓகே டுவர்ட்ஸ் ரைட் பார்த்துருக்கோம் ஃபீல்டு. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா என்னது 2 இன்ட்டு சார்ஜோட வேல்யூ என்னது 5 மியூ சி மியூ வந்து -6 ஆன்சர் வந்து இப்போ 2 இன்ட்டு எல் வந்து என்னது 5 மில்லிமீட்டர் தானே சாரி டிவைடட் பை நம்மளுக்கு என்ன வரும் இப்போ 9 × 10⁹ போடலாமா ஏன்னா 1/4πε0 இருக்குது. எக்ஸோட வேல்யூ என்னது -2 whole power 3 ஓகே. இந்த ப்ராப்ளமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 to the power எல்லாம் ஓரமாக எடுத்து வைங்க நம்பர்ஸ் எல்லாம் தனியாக வைங்க. ஸோ இது -6 இதுக்கு என்ன ஆன்சர் வரும் 10 to the power of 3 ஒன்று டிவைடட் பை 10 to the power of -2 ஸோ 10 to the power ஆஃப்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க then you will get the answer. ஸோ எவாலுவேட் பண்ணிங்கன்னா you will get answer as 4.5 into 10 to the power of 5 NC-1 electric field oda unit along axial 1. So this is our answer. Field எந்த டைரக்ஷனில் இருக்கும் pointed away கரெக்டாக b to x டைரக்ஷனில் நம்மளுக்கு ஃபீல்டு இருக்குது ரைட். இப்போ அடுத்து வந்து ஈக்குவட்டோரியல் வெயிட் இதில் என்ன கேட்டிருக்கான் சி ப்ராப்ளமில் வந்து திஸ் இஸ் ஈக்குவட்டோரியல் லைனில் கேட்டிருக்கான். பட் ரிசல்டன்ட் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும் EY இந்த டைரக்ஷன் தானே this is the resultant oda direction. சரி at point y we need to find 10 cm away பார்த்துருக்கு 10 cm ன்றது என்னது 10 cm normal to the axis of the dipole as shown. We need to find the field 10 cm மேலே பார்த்துருக்கு. ஸோ பேசிக்காக இங்கே என்னென்னா எக்ஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்கான் ப்ராப்ளம் 2ல் எக்ஸோட வேல்யூ they have given us 10 cm எல்லோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் என்னது அதாவது 2Lோட வேல்யூ லென்த் ஆஃப் த டைபோல் இஸ் 5 mm. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரப்போகுது ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா அப்ராக்சிமேட் ஃபார்முலா நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் அலாங் ஈக்குவட்டோரியல் லைன் you can call it as EY. ஏன் EYன்னு கூப்பிட்றான்னா they have given இந்த பாயிண்ட் ஒயில் இருக்க ஃபீல்டு வந்து EY தானே
ரைட். ஸோ இப்போ ஃபார்முலா என்ன வரும்? மேக்னிடியூட் போடுறேன், எக்ஸ் பவர் 3. இது அப்ராக்சிமேட் ஃபார்முலா தான், அப்ராக்சிமேட்லி ஒன்லி வி ஆர் ஃபைண்டிங். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். q இன்ட்டு க்யூவோட வேல்யூ என்னது? 5. So what is the distance between them? Dipole is into 9 into 10 to the power of 9. X oda value என்னது? So what is the answer? இதில் நீங்கள் 10 to the power of numbers எல்லாம் ஒரு சைடு கொண்டு போனீங்கன்னா you will get answer is at equatorial line. So this is our answer. Okay, so நம்ம வந்து axial and equatorial பார்த்துருக்கோம். We have seen some problems. Electric dipole, electric field due to a dipole. Okay, electric field E due to an electric dipole at a general point r and r comma theta. ஸோ r comma thetaன்ற ஒரு பாயிண்டில் நான் என்ன பண்ண போகிறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியலுக்கு செப்பரேட்டாக பார்த்தோம். இப்போ நம்ம வந்து r and thetaன்றது ஒரு ஜென்ரல் பாயிண்ட். இந்த இடத்துல we need to find. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, நம்மளோட ஏம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். திஸ் இஸ் மைனஸ் q, திஸ் இஸ் ப்ளஸ் q. இப்போ இது வந்து என்ன லைன் சொல்லுவோம்? இது வந்து சென்டர் ஆஃப் த டைபோல். இது பேர் ஈக்குவட்டோரியல் லைன், கரெக்டாக? திஸ் இஸ் ஈக்குவட்டோரியல் லைன், திஸ் இஸ் ஆக்சியல் லைன். ஆனால் எனக்கு வந்து இந்த ரெண்டு லைன்ஸில் நமக்கு தெரியும் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது. இஃப் ஐ கிவ் யூ சம் அதர் பாயிண்ட், சம் ரேண்டம் பாயிண்ட், ஓகே, இந்த இடத்துல ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் எப்படி பண்ணுவீங்க? ரேண்டமாக ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இங்கே ஃபீல்டு கேட்டானா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, சி நல்லா கவனிங்க, சென்டர்லேருந்து அந்த பாயிண்ட் பீக்கு ஐ எம் கோயிங் டு ட்ரா வெக்டர். வெக்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட் பீக்கும் சென்டர் ஆஃப் த டைபோலுக்கும் டிஸ்டன்ஸ் தான் என்னது? r is distance between point O and P. Center O and point P, correct? So this is r. இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் theta. Theta is the angle measured from positive x-axis. Angle measured from positive x-axis, okay, from plus q side. Plus q side இருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், not in the minus q side, plus q side இருந்து. சரி, this is our theta. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ஜென்ரல் பாயிண்டில் நம்ம ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது ரிசல்டன்ட் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is your resultant field. This is your resultant field making an angle alpha with this line. இப்போ கவனிங்க, சென்டரில் இருந்து இந்த பாயிண்ட் பியில் நான் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஃபீல்டு என்ன சொல்கிறான்னா, இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா வித் தட் ஆர் லைன். ஆரோட லைன் இருக்கு இல்லையா, அந்த ஆர் லைனுக்கும் இ வெக்டாருக்கும் திஸ் இஸ் த ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா. ஜென்ரலாக நான் உங்களுக்கு டு பி ஆனஸ்ட், நம்ம ஏற்கனவே இதை வந்து நம்ம படிச்சிருக்கோம். சென்டரில் இருந்து அந்த பாயிண்ட் பியில் ஆர் கேப் என்னவாக இருக்கும்? ஆர் வெக்டாரோட டைரக்ஷன் என்னது? ஆரிஜினில் இருந்து அந்த பாயிண்ட் பிக்கு வரைகிறது இல்லையா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா
So center தான் நம்மளுக்கு ஆரிஜின்னா this is r cap, right? r into r cap position vector. சரி, இப்போ r capக்கும் e vectorக்கும் உள்ள angle தான் இது alpha. See, alpha is the angle between theta is the angle measured from the positive x-axis to r vector. To r vector. Okay, r vector இருக்கு இல்லையா, அந்த இது வரைக்கும் இருக்கக்கூடிய angle. So but alpha is the angle between resultant field and r vector. That is, r vector is nothing but r cap இல்லையா. So angle between e vector and alpha. So இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். See, not to be, let's once again I will come direct. நம்ம என்ன ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். e வெக்டரோட மேக்னிடியூட், ரிசல்டன்ட் ஃபீல்டோட மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா 1/4 pi epsilon naught p by r power 3 root of இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி டீட்டான்றது யாரோட ஆங்கிள், ப்ளஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஆர் வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது, டீட்டா. டீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் உள்ள ரிலேஷனும் என்ன வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2 tan டீட்டா. இந்த ரெண்டு ரிலேஷனை ப்ரூவ் பண்ணணும் நம்ம, புரியுதா? ரைட், இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமாக போட்டுடலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ப்ரூஃப் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ப்ரூஃப் பாருங்கள். பட் என்சிஆர்டியில் சம்டைம் கேட்டானா நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லைனா நீட் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் யூ நீட் டு நோ ஹவு டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, அதுதான் பாயிண்ட்டு. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ரைட், ஸோ என்ன கொடுத்துருக்கான் இதில், ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் E vector டியூ டு அ டைபோல். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மேக்னிடியூட் ஆஃப் E vector கண்டுபிடிக்கணும் டியூ டு அ டைபோல். அந்த டைபோலோட டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டான். இதான் டைபோல் எடுத்துக்கிட்டோன்னா டைபோல் மொமெண்ட் P vector இல்லையா, இது நம்மளோட சென்டரு. ஸோ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3 × 10⁻⁸ cmன்னு கொடுத்துருக்காங்க. அது சென்டிமீட்டர் கிடையாது, கூலும் மீட்டர். அட் அ பாயிண்ட், ஸோ ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் அட் அ பாயிண்ட் distance 1 meter from the center. When the line joining 1 meter from the centerலேருந்து 1 meter தள்ளி இருக்கு. When line joining point of when the line joining the point to the center of dipole, அதாவது when line joining the pointன்றது எந்த பாயிண்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கும், when the line joining the point to the center of the dipole, when the line joining the point to the center of the dipole makes an angle 60 degree with the dipole. Okay, when the line joining the point P to the center of the dipole makes an angle 60 degree. Center of the dipoleக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதான், 60 degree it is been making with the dipole axis அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 60 degree it makes. ஓகே, பாயிண்ட் P இந்த லென்த் உங்களுக்கு என்னது, this length is 1 meter. இதற்கா 1 meter, distance 1 meterன்னு கொடுத்துருக்கான். this is the distance 1 meter. கரெக்டா? ஓகே, ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டைரக்ட் ஃபார்முலா, ரைட்? ஸோ E is equal to E is equal to
plus 1. So டைரக்டாக நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9 into 10 power of 9. இது வந்து q ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தான்? q ஓட வேல்யூ they have given dipole moment தான் கொடுத்துருந்தான் டைரக்டாக. ஸோ 3 into 10 power of minus 8 divided by r ஓட வேல்யூ என்னது? 1 meter root of 3 cos 60 plus 1. What is cos 60? 1 by 2. Square பண்ணிங்கன்னா 1 by 4 you will get. So 9 into 3. Root of what? This 1 power 3. So you will get the same answer. 1 by 4 plus 1. Okay. So finally நீங்கள் ஆன்சரை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 by 4. So 27 into 10. Right? Seven by 4. So you will get answer as around 357 Newton per Coulomb you are getting. So this is the answer you are getting. Okay, so we did one problem based on this. Okay, next we are going what? To the proof of these formulas. So நம்ம வந்து proof of this formula பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். See, ஒரு ஷார்ட் ரீகால் பண்ணிடுறோம் உங்களுக்கு. நம்மளோட டைபோல் இன் ஈக்குவட்டோரியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைனில் நான் ஏதாவது ஒரு பாயிண்டில் நான் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா அது எந்த டைரக்ஷனில் இருக்கும் நம்மளுக்கு? the resultant field will be in the direction of this one. அதே வந்து if I want to find somewhere here, இப்போ இந்த பாயிண்ட் Pயில் எனக்கு ஃபீல்டு தெரியணும்னா ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்னா டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கோம், டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் க்ளோசர் டு P. ஸோ P வந்து டாமினேட்டட் பை பாயிண்ட் Pயில் ஃபீல்டு இஸ் டாமினேட்டட் பை ப்ளஸ் Q. ரைட்டா? சரி, இப்போது இந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கவனிங்க, டெரிவேஷன் we are going to see. This is minus Q. This is minus Q. இது வந்து ப்ளஸ் Q இல்லையா? ஸோ ஜென்ரலாக டைபோல் மொமெண்ட்ன்றது வந்து மைனஸ் Q to ப்ளஸ் Q பார்த்துருக்கிறது தான் என்னது நம்மளோட டைபோல் மொமெண்ட். இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் P, let the point be here. இது வந்து சென்டர் ஆஃப் த டைபோல், சென்டர் ஆஃப் த டைபோல். இது சென்டர் ஆஃப் த டைபோலில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து r distance we are away and it is making an angle of theta. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து P வெக்டார்ன்றது மைனஸ் Q to ப்ளஸ் Q நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு பிரேக் திஸ் இன்டு காம்பனன்ட்ஸ். ஓகே, எப்படி நம்ம காம்பனண்ட்டாக இதை பிரேக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் இங்கே பிரேக் பண்ணி கீழே காட்டுறேன் பாருங்கள். இப்போ மைனஸ் Q வந்து இப்படி இருக்கா, நார்மல் P வெக்டார் இஸ் லைக் திஸ். இப்போ நான் வந்து இந்த டைரக்ஷன் வந்து தீட்டா, அதுக்கு பர்பண்டிகுலராக உள்ள டைரக்ஷன் என்னது? திஸ் ஒன். அதாவது என்னோட P வெக்டாரை வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். See, this is my P vector, correct? This is my theta. This is my P vector. இந்த P வெக்டார் வந்து நான் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறேன். இந்த காம்பனண்ட்டுக்கு பேர் வந்து என்னென்னா P cos theta. இந்த காம்பனண்ட்டுக்கு பேர் என்னென்னா P sin theta. புரியுதா? இது வந்து P cos theta, இது வந்து P sin theta. அதாவது நம்ம ஒரு டைபோல் மொமெண்ட் P வெக்டார் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கேன், P sin theta அண்ட் P cos theta அப்படின்னு சொல்லி ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கேன். சரி, இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரெண்டாக மாற்ற போகிறோம். ஓகே,
minus q plus q. இந்த பாயிண்ட் Pயில் வந்து ரெண்டு பேர்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வரப்போகுது. ஓகே, இது வந்து பாயிண்ட் O. இங்கே வந்து ரெண்டு பேர்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வரப்போகுது. ஒன்று வந்து என்னென்னா P cos theta, P cos theta. இது வந்து ரேடியலி அவே பார்த்துருக்கோம். இது I am going to call this one as E1. அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் which is perpendicular to it called as P sin theta. இதுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து E2. அதாவது E1 பா they are in the same line பா. இப்போ மேலே இருக்கிறது தனி விட்டுருங்க, மேலே இருக்கிறது தனி. இப்போ என்னென்னா E1 is the field, E1 is field at axial point, at axial line due to dipole moment, due to dipole moment P cos theta. E1 is a field at axial line due to dipole moment P cos theta. See, P cos theta ன்றது ஒரு டைபோல் இல்லையா, அதோட ஆக்சியல் லைனில் தானே இருக்குது. அதே மாதிரி E2ன்றது என்னது, it is field at equatorial line. ஏன்னா P sin theta இப்படி இருக்கா டைபோல் மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும் P sin theta. இப்போ டைபோல் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பர்பெண்டிகுலர் உள்ள லைன் தானே ஈக்குவட்டோரியல் லைனு. அந்த லைனுக்கு இஸ் a field at equatorial line due to dipole moment P sin theta. புரியுதா? E1 and E2 they are two contributions. இப்போ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா E1 and E2 are perpendicular. E1 and E2 are perpendicular to each other. ஓகே, ஸோ இங்கே இருந்து கான்ட்ரிபியூஷன் வந்து E1, இது E2. இங்கே நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் தான்ப்பா. நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியுதா? வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ, P வெக்டார்ன்ற ஒரு வெக்டாரை ரெண்டு வெக்டாராக பிரித்து எழுதியிருக்கேன் காம்பனன்ஸாக. ஒன்று வந்து P cos theta காம்பனண்ட். ஓகே, நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா P vector is broken into two components. ஒன்று வந்து P cos theta காம்பனண்ட்டு, இன்னொன்று P sin theta அப்படின்னு சொல்லி ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிட்டோம். அந்த இண்டிவிஜுவல் ஒரு காம்பனண்ட்டோட ஃபீல்டை தான் நான் இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கேன் E1 and E2ன்னு. ஓகே, ஸோ ஐடியா புரியுதா இப்போ உங்களுக்கு? இப்போ E1 என்னவாக இருக்கும், நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். E1 என்னவாக இருக்கும், E1 is nothing but ஆக்சியல் லைனில் இருக்குது இல்லையா, ஆக்சியல் லைனில் இருந்தால் ஃபீல்டு என்னவாக வரும் நம்மளுக்கு? ஜென்ரலாக 2P, ஜென்ரல் ஃபார்முலா என்னது, K 2P by R power 3 தானே ஃபார்முலா. சி, இது வந்து ஆக்சியல் லைனில் இருக்கும்போது நம்ம ஃபார்முலா இது கரெக்டாக? கரெக்டாக இல்லையாப்பா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு, பேசிக்கலி திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் R. ஓகேவா? ஸோ K 2P R power 3 இது வந்து ஆக்சியல் லைனுக்கு. ஆனால் நம்மளுக்கு இங்கே வெறும் P இல்லை, நம்மளுக்கு இங்கே எங்கே சி ஜென்ரலாக டைபோல் மோமெண்ட் வெறும் P இருந்தால் 2P by R power 3ன்னு போட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2P cos thetaன்னு இருக்குது கரெக்டாக? அதனால் திஸ் இஸ் த E1 வேல்யூ. இப்போ E2ன்றது எது, ஈக்குவட்டோரியல் லைனோட கான்ட்ரிபியூஷன் which is nothing but what, K ஜென்ரலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், KP by R power 3ன்னு போடுவோம். ஆனால் நம்ம இப்போ என்ன போடணும், P இருக்க இடத்துல P sin theta. புரியுதா? ஸோ திஸ் இஸ் அ கான்ட்ரிபியூஷன். ஏன் P sin thetaன்னு போட்டிருக்கேன்,
ஏன்னா இங்கே டைபோல் மூமெண்ட் வந்து ஈக்குவட்டோரியல் லைனில் p sin theta which is been contributing at this point. புரியுதா? So this is the r distance. So E1 and E2 they are perpendicular. Okay. இதோட resultant field நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா it is going to be somewhere here. இதுதான் என்னோட resultant field. இப்போ இந்த டயக்ராமை நான் இப்போ கீழே ட்ரா பண்ண போகிறேன், எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். This is E1, இது E2. இதோட ரிசல்டன்ட் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் இ. இது பேர் என்னது, ஆல்ஃபா அப்படின்னு நான் கூப்பிட போகிறேன். ஓகே, உங்களுக்கு டயக்ராம் விஷுவலைசேஷனுக்கு வேணும் அப்படின்னா நான் இங்கேயே உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே வி ட்ரான் த டயக்ராம். minus q plus q. Okay, இது r distance, this is our theta. Okay, இப்போ E1 E2 ஓட கான்ட்ரிபியூஷன் யாருன்றது நமக்கு தெரியும். சரி, இப்போ என்னோட ஏம் என்னன்னா, I need to prove tan alpha is equal to 1/2 tan theta னு ப்ரூவ் பண்ணணும். ஒன்று, இன்னொன்று வந்து என்னது, E ஓட வேல்யூ ப்ரூவ் பண்ணணும், which is kp by r power 3 root of 3 cos theta plus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரி, எப்படி பண்ணுறது? நம்மளுக்கு ஏற்கனவே இப்போ they are perpendicular. E1 and E2 are perpendicular. So E1 and E vector is nothing but E1 plus E2 perpendicular. ரெண்டு வெக்டார் perpendicularனா அதோட ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும் நம்மளுக்கு? root of E1 square plus E2 square. ஓகே, ஆல்ரெடி நம்ம E1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், E2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம டேரெக்டாக ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன வரும்? சரி, ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஃபார் சிம்பிளிசிட்டி, ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அடுத்து என்ன வரும்? ஸோ k 2p cos theta divided by r power 3 whole square ப்ளஸ் என்ன வரும்? kp sin theta by r power 3 square. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், எதெல்லாம் காமனாக நான் வெளில எடுக்கலாம்? kp by r power 3 காமனாக எடுக்கலாமா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது எனக்கு? ரூட் ஆஃப் வெயிட் எனக்கு வந்து ரூட் இல்லை, ஸோ வாட் ஐம் ஹேவிங் இஸ் 3 cos theta plus 1. கரெக்டாக, இங்கே இ ஸ்கொயர் இருக்குது. இப்போ அதுக்கு நான் ரூட்டு போட்டால் எனக்கு என்ன வரும்? வெயிட் சரி, எனக்கு என்ன வருதுன்னா 4 cos theta plus sin thetaன்னு வரும். இதை நான் அடுத்து என்ன எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்? இப்போ sin theta plus cos theta என்னது நம்மளுக்கு? sin theta plus cos theta is nothing but 1. கரெக்டாக? ஸோ அதுபடி நான் அதை இங்கே அப்ளை பண்ணனா என்ன வரும்? r power 3, ஸோ 3 cos theta, ஏன்னா sin theta plus cos theta it is 1. ஸோ I am getting this expression. இப்போ எனக்கு இங்கே எனக்கு ஒரு ஸ்கொயர் வரும். இப்போ நான் வந்து ரூட் எடுக்கிறேன், எனக்கு என்ன வரும்? kp by r power 3 cos, கரெக்டாக? இதுதானே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலி we have proved. So this is the magnitude of electric field, resultant field. கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நம்ம மேக்னிடியூடை ப்ரூவ் பண்ணிட்டோம். we have just actually proved. ஆனால் நம்ம இன்னொன்று ப்ரூவ் பண்ணணும்ல, என்னது அது? tan alpha is equal to 1/2 tan theta. சரி, இங்கேருந்து பார்த்தோன்னே சரி, இ வெக்டாரை வந்து ரெண்டு காம்பனண்ட்டான பர்பண்டிகுலர் காம்பனண்ட்ஸாக பிரித்து எழுதணும்னா, ஸோ E1ன்றது என்னது? E sin alphaவா? காம்பனண்ட் ஸ்பில்ட்டிங் தானே. E2 is nothing but E cos alpha. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் ரேஷியோ போடுறேன், எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரி, எனக்கு இப்போ என்ன வந்துச்சுன்னா E1 என்ன வந்துடுச்சுது? E sin alpha and E2 is what? E cos alpha. இது ரேஷியோ போட்டிங்கன்னா E போயிடும். இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? this is tan alpha அப்படின்னு சொல்லலாம். ஸோ tan alpha is equal to E1. E1 என்ன வரும் நம்மளுக்கு? E1 வந்து 2p
cos theta அதாவது k2p divided by r power 3 divided by e2 என்ன வரும் நம்மளுக்கு kp sin theta divided by r power 3 we will have இது cancel ஆச்சுன்னா மேலே நியூமரேட்டருக்கு போய் cancel ஆச்சு அப்படின்னா we are left with what 1 by 2 tan theta அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கலாக வரும். So this is the derivations for what this expression. இந்த டெரிவேஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும். ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரே ஸ்பெஷல் கேஸ் பார்க்கலாம். சி நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இப்போ டிரைவ் ஆச்சு அப்படின்னா minus q plus q at point p at a distance r making an angle at theta with the dipole moment. ஓகே, ஸோ இதோட ஃபீல்டு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் kp by r power 3 cos square theta plus 1 whole power 1 by 2. This is the expression. இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த இதை வச்சு நம்ம ஆக்சியல் லைனில் என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஆக்சியல் லைன்ன்றது என்னது நம்மளுக்கு this is minus q, this is plus q. ஸோ சென்டர்லேருந்து தான் நான் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும், ஆர்ன்ற ஒரு டிஸ்டன்ஸ். ஓகே, this is my point p. ஓகே, ஸோ வாட் இஸ் த theta வேல்யூ இயர்? ஆக்சியல் லைனில் thetaவோட வேல்யூ என்னது? theta is 0. ஓகே, theta is 0 இயர். ஆரோட வேல்யூ r தான். ஸோ என்ன வரும்? kp by r power 3 you will get 3 cos 0 plus 1 whole power 1 by 2. So kp by r power 3 you will have 4 plus ஏன்னா cos 0 is 1. அப்படி பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? நம்மளுக்கு 2 kp by r power 3 வரும், which is nothing but what? Which is nothing but electric field due to in the axial line. இதை நம்ம ஈக்குவட்டோரியலுக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலா ஒரு ஜென்ரலான ஃபார்முலா, இதை வச்சு ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் எனி ஆர் அண்ட் டீட்டாக்கு யூ கேன் ஃபைன். ஸோ இப்போ இதே ஈக்குவட்டோரியல் லைனுக்கு என்ன வரும்? ஈக்குவட்டோரியல் லைனுன்றது டீட்டா என்னவாக இருக்கணும்? பை பை 2. ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் q, திஸ் இஸ் அவர் ஆக்சியல் லைன். இந்த இடத்துல இந்த இடத்துல பாயிண்ட் P, இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? this is r value from the center making an angle of pi by 2. So what will be the value? kp by r power 3 2 cos square pi by 2 plus 1 பண்ணா என்ன வரும்? kp by r power 3. What is cos pi by 2? Pi by 2 is nothing but 0 plus 1. So நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? e plus kp by r power 3 1 வரும், which is the electric field in the equatorial line. ரைட்டா? ஸோ இதால் நம்மளால் என்ன ப்ரூவ் பண்ண முடியுது? ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ இதுதான்ப்பா இந்த இதுக்கான ப்ரூஃபு. ஓகே, we will meet in the next topic. ஓகே, until then உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். என்ன வீடியோ என்ன டாபிக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அடுத்து அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். we will discuss. Okay, bye.